சிலைக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு வரகு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கிடணும். கழுவ இந்த இப்படி கருப்பாக தூசியாக இருக்கும். அதனால் ஒரு 7-8 முறை நல்லா அலசிட்டு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக நல்லா செவக்க வறுத்துக்கிடணும். வறுத்துட்டு அதையும் அந்த அரிசியோடு கொட்டி நல்லா கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். நான் 1 கப்பு அளவு எடுத்திருக்கேன் வரகு அரிசி. அதுக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்ப ஒரு கொல கொலன்னு இருக்கணும் பொங்கல், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு பீஸு இஞ்சி துண்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே போடாமல் நல்லா நச்சு இடித்து அதில் போட்டோம்னா தான் அதில் ஃபுல்லாக பரவும், அந்த கஞ்சியில் ஃபுல்லாக பரவும். சூப்பராக இருக்கும் மனம். நல்லா விசில் விட்டுடலாம். இது வந்து ஒரு 6 விசில் விட்டு இப்படி எடுத்த உடனே பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ வந்து நம்ம தாளிக்கணுங்க. ஒரு தனியாக பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் பசு நெய் ஊற்றி அதில் வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகும் அதில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு கருகாப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிடணுங்க. தாளித்து அந்த பாத்திரத்தில் தூக்கி ஊற்றாமல் அந்த பொங்கல் இருக்குல்ல, அந்த பொங்கலை எடுத்து இதில் நம்ம கொட்டணும். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நெய் பிரிகிற அளவில் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அப்போ அந்த நெய், முந்திரி பருப்பு, இந்த இது எல்லா வாசமும் அதில் போய் நல்ல கமன்னு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வரகு அரிசியோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த மூட்டு வலிக்குது, எல்லாருக்குமே இப்போ மூட்டு வலி இருக்குது. அதுக்கு ரொம்ப சரி பண்ணும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். முக்கியமாக சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம். நானும் ஒரு தானியம் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.